எந்த அதிகாரிகள் வந்தாலும் தேர்தல் ஆணையமும் இவிஎம் மிஷினும் விமர்சனத்துக்கு ஆளாகக்கூடாதுன்னு சொன்னோம்னா ஒப்புகை சீட்டுடன் தேர்தலில் வாக்களிக்கும் முறைமையை தேர்தல் ஆணையம் கொண்டு வர வேண்டும். தேர்தலுடைய எண்ணப்படும் வாக்குகளும் அந்த ஒப்புகை சீட்டுகளும் சரியாக ஒப்பீடு செய்யப்பட்ட முடிவுகள் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதாவது தேர்தலில் மூன்றாவது முறையாக வந்துவிட்ட காரணத்தினாலேயே நீங்கள் நேருவோடு ஒப்பிடுவது சரி என்பது நியாயமல்ல. நேரு அந்த 3 தேர்தல்களிலுமே 300க்கும் அதிகமான இடங்களை தனித்த மெஜாரிட்டியோடு காங்கிரஸ் கட்சியின் சார்பாக பெற்றார் என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவே நேரு அவர்களை ஒப்பிட்டு பேசுவது நியாயமல்ல. ஒரு முறை நேருவை அண்ணாவோடு ஒப்பிடும் பொழுது அந்த சமயத்துல அண்ணா சொன்னாரு, நேரு கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம், நான் கொட்டி கிடக்கக்கூடிய செங்கல்னு சொல்லி அடக்கமா சொன்னார். அந்த அடக்கத்தை நரேந்திர மோடியிடமோ பாரதிய ஜனதா கட்சியிடமோ எதிர்பார்க்க முடியாது. ஒரு ஜனநாயக நாட்டுல ஜனநாயக பண்புன்னு ஒன்று இருக்கு. வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்து கூறு என்பது ஜனநாயக பண்பு. அந்த அடிப்படையில் நாங்கள் அவங்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை கூறக்கூடிய நேரத்தில் எங்களுடைய முக்கியமான கோரிக்கையை முன்னெடுக்கிறோம். கடந்த உங்களுடைய 10 ஆண்டு ஆட்சி காலத்தில் இந்தியாவுடைய கூட்டாட்சி தத்துவம் சிதைந்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியுடைய அணுகுமுறைகளின் மீது பல்வேறு மாநிலங்களில் மக்கள் நம்பிக்கை இருந்திருப்பதை காட்டுகிறது. மணிப்பூரையும் காஷ்மீரையும் பஞ்சாபையும் புறக்கணித்து விட்டு இந்த நாட்டை நாம் ஆட்சி செய்ய முடியாது. எனவே நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாநில மக்களுடைய உணர்வுகளையும் உள்ளடக்கி இந்த 3வது முறையாக நீங்கள் ஆட்சி செய்யுங்க என்று சொல்லி உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 2 சாணக்கியர்கள் இப்போ அவங்களோட இருக்கிறாங்க. ஒன்று அண்ணன் நிதிஷ்குமார், அவரை பற்றி நாங்கள் விமர்சிக்க மாட்டோம். ஏன்னா அவர் எப்படி நிலைப்பாடுகள் மாறக்கூடியவர், ஒரு 6 மாதம் இந்த மாதிரி தெரிய போகுது. அதே போன்று நம்முடைய சந்திரபாபு நாயுடு, அவரு ஒரு சிறந்த சாணக்கியர். NT ராமராவே வீழ்த்திட்டு வந்தவர். அதனால அவ்வளவு எளிதாக நீங்க பாஜக செய்யணும்னு நினைச்சிடாதீங்க. ஏன்னா இந்த 2 இதுல நிதிஷ்குமார் சாதிவாரி கணக்கெடுப்பை அமல்படுத்த வேண்டும் என்று உறுதியான கோட்பாட்டை எடுத்து வைத்து செயல்படுத்தியவர். அதுல அவர் உறுதியா நிற்கிறார். சந்திரபாபு நாயுடு முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்போம் என்று பிரச்சாரம் செய்தவர். அது மட்டும் இல்லாம தென் மாநிலங்கள்ல அரசாங்கத்துடைய நலத்திட்டங்களை, அறிவிப்புகளை, அறிவுரைகளை ஏற்று மக்கள் தொகை கட்டுப்பாட்டை இந்த மக்கள் பேணினார்கள். அதற்கு கொடுக்கக்கூடிய பரிசு தான் நாடாளுமன்ற தொகுதி குறைப்பா. ஒரு காலத்தை அனுமதிக்க மாட்டோம். நீங்க வட இந்தியாவில் 10 பேர் 5 பேர் அதிகமான குழந்தைகளை பெற்றுட்டு தொகுதியோட எண்ணிக்கையில பெருக்கிக் கொள்வீங்க. அரசாங்கத்துடைய வேண்டுகோளை ஏற்று தென்னிந்திய மக்கள் அந்த வேண்டுகோளை மதிப்பாங்க, அவங்களுக்கு தண்டனை கொடுப்பீங்களா? எனவே மக்கள் தொகை அடிப்படையில் எம்பிக்களுடைய எண்ணிக்கை உயர்த்தக்கூடாது. மாறாக 3 சட்டமன்றங்களுக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடிப்படையில் முடிவெடுங்க. அதை நம்ம ஏற்றுக்கொள்வோம். பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்களும் நம்முடைய ஆந்திராவுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்களும் ஜனநாயக கடமையை, மதச்சார்பற்ற தன்மையை, சமூக நீதி தன்மையை பாதுகாக்கக்கூடிய வகையில் அங்கு சில வேகத்தடைகளை ஏற்படுத்துவார்கள் நினைக்கின்றோம். ஒரு 6 மாதம் பார்ப்போம். ஏன்னா எடுக்கவே எல்லா விமர்சனம் வச்சிட முடியாது. 3வது முறையாக வந்திருக்காங்க, குறைகளை திருச்சிக்கொள்ளணும் இந்த பிரஸ் மீட்ல சொல்றோம். 6 மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் அடுத்த கட்டமாக பல விஷயங்களை பேச முடியும்.